அருகே ஃபைபர் படகு மீது விசைப்படகு மீனவர்கள் தாக்குதல் நடத்தியது தொடர்பாக செருதூர் மீனவர்கள் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே செருதூர் மீனவர் கிராமத்தில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற ஃபைபர் படகு மீனவர்கள் மீது அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த விசைப்படகு மீனவர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் செருதூரை சேர்ந்த 3 மீனவர்கள் காயமடைந்து நாகப்பட்டினம் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக அக்கரைப்பேட்டை மற்றும் செருதூர் மீனவர்களுக்கு இடையே ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டு இந்த விவகாரம் தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த சம்பவத்தை கண்டித்து செருதூர் பகுதி மீனவர்கள் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் 400 ஃபைபர் படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. 1000 மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. மேலும் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு உரிய இழப்பீடு மற்றும் தாக்கிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என செருதூர் மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கட்டப்பட்டு காட்சி பொருளாக உள்ள பொது நூலக கட்டிடம் திறக்கப்படுமா என பொதுமக்கள் எதிர்பார்த்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் கவுண்டூர் ஊராட்சியை சுற்றி பல கிராமங்கள் உள்ளது. இந்த கிராமத்தில் படித்த இளைஞர்கள் அதிகம் உள்ளனர். இந்நிலையில் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் ரூபாய் 13,59,000 மதிப்பீட்டில் 2022-23 ஆண்டு பொது நூலக கட்டிடம் ஒன்று அமைக்கப்பட்டது. ஆனால் இந்த நூலகம் இன்று வரை திறக்கப்படாமல் காட்சி பொருளாக மட்டுமே உள்ளது. இதனால் அந்த இடத்தை இளைஞர்கள் குடிக்கவும் கழிப்பிடமாகவும் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நூலகம் வாசகர்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து இந்த பொது நூலகத்தை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். அரசு இடத்தில் தனிநபர் செங்கல் சூளை வைத்து வியாபாரம் செய்து வருவதால் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கரடி கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான தரிசு நிலத்தில் சட்டவிரோதமாக தனிநபர் செங்கல் சூளை வைத்து வியாபாரம் செய்து வருவதாக அப்பகுதி கிராம மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அதனை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வருவதால் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறையினரை அழைத்து உடனடியாக செங்கல் சூளை வைத்து நடத்தி வரும் சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை பெரம்பூர் பகுதியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. சென்னை பெரம்பூர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மாநில பொதுக்குழு கூட்டமானது நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் வெள்ளையன் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. பின்பு பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒருமனதாக மறைந்த வெள்ளையன் மகன் டைமண்ட் ராஜாவை தலைவராகவும், ராகவேந்திரா மணியை பொதுச் செயலாளராகவும், ஹரிகிருஷ்ணனை பொருளாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தனர். மேலும் செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தமிழக முதலமைச்சரை நேரில் சந்தித்து வன்னியகுல சத்திரிய மகாசங்கத்தின் சார்பில் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோர இருப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வடசென்னையில் வன்னியகுல சத்திரிய மகாசங்கம் அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பொது சொத்து நிர்வாகிகள் கலந்து கொண்டு நல வாரியத்தினால் ஏற்படும் அவதூறுகளையும் சிக்கல்களையும் எடுத்துக் கூறினர். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் வன்னியகுல சத்திரிய மகாசங்கம் தலைவருமான உ. வளராமன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். தமிழக முதலமைச்சரை நேரில் சந்தித்து சங்கத்தில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்து தரும்படி கேட்கப் போவதாக கூட்டத்தில் முடிவு செய்துள்ளதாக கூறினார். தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மக்களின் எதிர்பார்ப்பை நிச்சயமாக பூர்த்தி செய்வார் என நம்புவதாக திரைப்பட இயக்குனர் மாரி செல்வராஜ் பேட்டியளித்துள்ளார். திருச்சி என்ஐடி கல்லூரியில் நடைபெற்று வரும் பெஸ்டம்பர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக திருச்சி விமான நிலையத்திற்கு வந்த திரைப்பட இயக்குனர் மாரி செல்வராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பதவியேற்றது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும், அனைவருடைய எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்வது போல் அவரது பணிகள் இருக்கும் என நம்புகிறேன் என்றும் வாழ்த்து தெரிவித்தார்.
மயிலாடுதுறையில் ரயில் நிலையம் அருகே இருந்த புங்கமரம் வேரோடு ரயில் தண்டவாளத்தில் சாய்ந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை ரயில் நிலையம் திருச்சியிலிருந்து சென்னை செல்லும் மார்க்கத்தில் மெயின் லைன் என்று அழைக்கப்படும் முக்கிய வழித்தடமாக உள்ளது. இங்கு தினசரி ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் இந்த ரயில் நிலையத்தில் 1வது நடைமேடை அருகே இருந்த புங்கமரம் ஒன்று திடீரென வேரோடு சாய்ந்து ரயில் தண்டவாளத்தில் விழுந்தது. அந்த நேரத்தில் அங்கு ரயில் ஏதும் வராததால் அங்கு பயணிகள் யாரும் செல்லாததாலும் எந்த ஒரு அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டது. இதையடுத்து அங்கு வந்த ரயில்வே ஊழியர்கள் கீழே விழுந்த மரத்தை வெட்டி எடுத்து அப்புறப்படுத்தினர். காரைக்காலில் கோவிலுக்கு சொந்தமான இடங்களை போலி ஆவணங்களை தயாரித்து பொதுமக்களிடம் விற்பனை செய்ய முயன்ற நபரை போலீசார் கைது செய்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி அருகே அமைந்துள்ள புகழ்பெற்ற பார்வதீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை அரசு சார்பில் மாவட்ட நிர்வாகம் பொதுமக்களுக்கு விற்பனை செய்வதாக போலியான ஆவணங்களை தயாரித்து விற்பனை செய்யப்பட்டு வருவதாக மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார் வந்தது. அதனையடுத்து மாவட்ட துணை ஆட்சியர் ஜான்சன் காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பெயரில் போலியான ஆவணங்களை உருவாக்கி கோவில் இடங்களை விற்பனை செய்து வந்த சிவராமன் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் 20க்கும் மேற்பட்ட நபர்களிடம் விற்பதற்கு இடைத்தரகராக இருந்ததாக சிவராமன் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்தார். மேலும் இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சாம்சங் ஆலை தொழிலாளர்களின் பிரச்சனையில் தமிழக அரசு தலையிட வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் நாளை போராட்டம் நடத்த CITU தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சுங்குவார்சத்திரம் பகுதியில் உள்ள சாம்சங் ஆலை தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி 19வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் வேலை நிறுத்தத்திற்கு சுமூக தீர்வு காண தமிழக அரசு இதில் தலையிட வலியுறுத்தி நாளை தமிழகம் முழுவதும் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்த CITU தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது. செஞ்சி அரசு பொது மருத்துவமனையில் முறைகேடு நடப்பதாக 10க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு பொது மருத்துவமனையில் நாளொன்றுக்கு சராசரியாக 1000க்கும் மேற்பட்டோர் புறநோயாளிகளாக சிகிச்சை பெற்று செல்கின்றனர். இந்நிலையில் இந்த மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க வழங்கப்படும் மருந்துகள் வெளிச்சந்தையில் விற்கப்பட்டு முறைகேடுகள் நடப்பதாகவும் இதனால் நோயாளிகளுக்கு முறையாக சிகிச்சை அளிக்க முடியவில்லை என மருத்துவமனையில் பணிபுரியும் செவிலியர்கள் புகார் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் புகார் தெரிவித்த செவிலியர்கள் மீது பணியிட மாறுதல் உள்ளிட்ட பழிவாங்கும் நடவடிக்கையில் மருத்துவமனை நிர்வாகம் ஈடுபடுவதாகவும் இதுகுறித்து மாவட்ட மருத்துவ இணை இயக்குநரிடம் தெரிவித்தும் முறையாக விசாரணை செய்யாமல் அலட்சியமாக காட்டுவதாகவும் கூறி இன்று பணிக்கு வந்திருந்த 10க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். எனவே மாவட்ட ஆட்சியர் இப்பிரச்சனையில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்து நோயாளிகள் பாதிக்கப்படாத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. உலக இதய தின விழாவை முன்னிட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் மருத்துவர்கள், செவிலியர், மருத்துவ ஊழியர்கள் கலந்து கொண்ட பேரணியை ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். சென்னை ராயபுரம் அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உலக இதய தின விழா கல்லூரி முதல்வர் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐட்ரி மூர்த்தி கலந்து கொண்டு மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ ஊழியர்கள் கலந்து கொண்ட பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். கொடைக்கானல் அருகே பழங்குடியின பெண்ணை தாக்கிய நபர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை வாழகிரி மல்லிகா நகரில் பழங்குடியின மக்கள் பல வருடமாக வாழ்ந்து வருகின்றனர். இப்பகுதியைச் சேர்ந்த மல்லிகா மற்றும் அவரது கணவர் ரமேஷ் ஆகியோர் இதே பகுதியில் உள்ள உதயசூரியன் என்பவர் எஸ்டேட்டில் காவலாளிகளாக வேலை பார்த்து வந்தனர். இந்நிலையில் கடந்த 20ஆம் தேதி மதுரையைச் சேர்ந்த பிரபு, வெங்கடேஷ் மற்றும் 10க்கும் மேற்பட்ட நபர்கள் தோட்டத்துக்குள் புகுந்து அங்கு தங்கியுள்ள மல்லிகா மற்றும் ரமேஷிடம் அங்கிருந்து வெளியேறுமாறும் இங்கு ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரை நீங்கள் தான் கிழித்து வருகிறீர்கள் என்று கூறி ஆபாசமாக பேசி தாக்கியதாக கூறி பாதிக்கப்பட்ட மல்லிகா மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு வழங்கினார்.
மேலும் இது தொடர்பாக தாண்டிக்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் ஆய்வாளர் சத்யா எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் தாக்குதலுக்குள்ளான தங்களை மிரட்டி வருவதாக வேதனை தெரிவிக்கும் மல்லிகா தாண்டிக்குடி காவல்துறை ஆய்வாளர் மீதும் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்க பணியாளர்கள் சார்பில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டம் நடத்தினர். அப்போது ஊதிய உயர்வு வேண்டும் மற்றும் பணியாளர்களின் வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக மாவட்ட அளவிலிருந்து ஊதியம் விடுவித்தல் வேண்டும். பணி நேரம் என்பது 10 மணி முதல் 6 மணி வரை என்பதை வரையறுக்கும் விதமாக 6 மணிக்கு மேல் ஆய்வுக் கூட்டம், காணொலி கூட்டம் நடத்துவதை தவிர்க்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இன்று நடந்த மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்க பணியாளர்கள் கோரிக்கை வைத்து அலுவலகம் முன்பு 50க்கும் மேற்பட்டோர் தர்ணா போராட்டம் நடத்தினர். போராட்டம் நடத்தியவர்களிடம் திருக்கோகர்ணம் காவல்துறை ஆய்வாளர் சியாமலா தேவி மற்றும் உதவி ஆய்வாளர் புகழேந்தி பேச்சுவார்த்தை நடத்தி சம்பந்தப்பட்ட அலுவலக அதிகாரிகளை சந்திக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி அனுப்பினர். 20 ஆண்டுகளுக்கு முன்பு தங்களுக்கென கொடுக்கப்பட்ட பட்டா நிலத்தினை அளவீடு செய்து தர வலியுறுத்தி அவிநாசி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே உள்ள ஈட்டி வீரம்பாளையம் கிராமத்தில் 1994ஆம் ஆண்டில் அரசு புறம்போக்கு நிலத்தில் நிலமற்ற ஏழை விவசாயிகள் மற்றும் கூலி வேலை செய்பவர்களுக்கு வீட்டுமனை பட்டாக்கள் திருப்பூர் வருவாய் வட்டாட்சியர் அவர்களின் நடவடிக்கையால் வழங்கப்பட்டது. அன்று 57 குடும்பங்களுக்கு கொடுக்கப்பட்ட வீட்டுமனை இடங்களை இன்று வரை அளவீடு செய்யாமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும், மேலும் உடனடியாக தங்களுக்கு அளவீடு செய்து அங்கு குடியிருப்பிற்கு தகுந்தாற்போல அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுக்க கோரி அப்பகுதி மக்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் மற்றும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் அவிநாசி வட்டாட்சியர் அலுவலகத்தில் காத்திருக்கும் போராட்டம் நடத்தினர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் அவிநாசி வட்டாட்சியர், துணை காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி 1 வார காலத்திற்குள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்ததன் பெயரில் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். கடலூரில் காது கேட்காத, வாய் பேசாத மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் காது கேளாத, வாய் பேசாத மாற்றுத்திறனாளிகள் இன்று கோரிக்கை மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவ்வகையில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயில் முன்பு நடைபெற்ற மனு கொடுக்கும் போராட்டத்தில் காது கேளாத, வாய் பேசாத மாற்றுத்திறனாளிகள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அரசு பொது நிகழ்ச்சிகளில் சைகை மொழி பெயர்ப்பாளர்களை நியமிக்க வேண்டும், கல்வி தகுதி அடிப்படையில் வேலையும் 1% இடஒதுக்கீட்டையும் அமலாக்க வேண்டும், தனியார் துறை வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கோஷங்கள் எழுப்பினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.